நாவுகளின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது. என்ன விஷம் இருந்தாலும் நம்மளை கண்ட விஷப்பூச்சி பயப்படத்தான் செய்யும். ஏன்னா உன் நாக்குல அவனை காட்டில் என்ன இருக்கு? அக்கினி பவர், அக்கினி இருக்குல்ல. உன் நாக்கு எடுத்து சொல்லி, எனக்கு எந்த தீங்கு வராது, என் கூடாரத்தை எந்த தீங்கு அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதையின் கூடாரத்தை அணுகாது, என் அலங்கத்துக்குள்ள சமாதானம், என் அரண்மனைக்குள்ள சுகம், ஏன் நான் கையிட்டு செய்யும் எல்லா வேலையையும் தேவன் ஆசீர்வதிப்பார், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், அது என் வாய் விட்டு பிரியாது. ஏன் புத்திமானா நடக்க மாட்டேங்க நீ? அப்போ அவன் வாயில தான் உனக்கு விஷயம் இருக்குன்னு தெரியுதா? நான் சொல்றேன், உன் வாயில பவர் இருக்குன்னு நான் சொல்றேன், உன் வாயில ஜீவன் இருக்குன்னு நான் சொல்றேன். அப்போ உன் வாயில இருக்கிற ஜீவன் அந்த விஷப்பாம்பினுடைய வல்லமையை மேற்கொள்ளுமா மேற்கொள்ளாதா? எங்க மேற்கொண்டது? யாருடைய கோல் மேற்கொண்டது? மோசையுடைய கோல் அத்தனை மந்திரவாதியுடைய கோள்களை விழுங்கிட்டா இல்லையா? விழுங்கிச்சா இல்லையா? அத்தனை விஷப்பூச்சிகளை விழுங்கின அதே கோல் உன் நாக்குல தேவன் தந்திருக்கிறாரு. அதுதான் நாக்கு. பெந்தைக்கோஸ்து என்னும் நாள்ல இரட்ட துணையாய் பிளக்கப்பட்ட நாக்கு. இது அக்கினிமயமான நாக்கு, அந்நிய பாஷையின் நாக்கு, அற்புதத்தின் வாசலின் நாக்கு. இந்த நாக்குக்கு விரோதமாக எந்த விதமான விஷப்பூச்சியின் வல்லமை வாய்க்காது. வாய்க்குமா? அப்படி ஏன் இந்த கண்ணாடி போட்டு பார்க்க மாட்டுக்க? நீ ஏன் அந்த கண்ணாடியை போடுதங்க? இந்த கண்ணாடியை போடுங்க. உன்கிட்ட இருக்கிற நாக்கின் வல்லமைக்கு மிஞ்சின எந்த விஷப்பூச்சியின் நாக்கும் ஜெயிக்க முடியாதியா? முடியுமா? நடக்காது. ஏன்னா உன்கிட்ட இருக்கிற வல்லமை அவங்கிட்ட கிடையாது. அதனாலதான் எபேசியருக்கு எழுதின நிருபம் 3 அதனுடைய 20 சொல்றான், நீ நினைப்பதற்கு வேண்டுவதற்கு உனக்கு உள்ள இருந்து வருத அந்த வல்லமையை இவனாலையும் மேற்கொள்ள முடியுமா? முடியாது, முடியாது. அதான் நான் சொன்னேன், நாம் இன்னொரு மண்டலத்தை ஜெயிக்கணும், ஜனத்திரட்சியின் மண்டலத்தை ஜெயிக்கணும். இந்த நாட்கள் இன்னையிலேருந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம்? ஜனத்திரட்சி ராஜாவின் மகிமை உன் இறுதியும் அதிசயப்பட்டு பூரிப்பித்து கடற்கரை திரளான ஜனம் உன் பக்கமாய் வசப்படுத்த பண்ணப்படுவார்கள், வசப்படுத்த பண்ணப்படுவார்கள், வசப்படுத்த பண்ணப்பட. உன் நாக்கு வல்லமை கூட 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 அங்கே கூடுகிற கூட்டத்தை காட்டிலும் உன் பக்கம் கூடுகிற கூட்டம் அது அனுக்கிரகத்தின் கூட்டம், அது அற்புதத்தின் கூட்டம், அது தயவின் கூட்டம், அது கிருபையின் கூட்டம், அது இரக்கத்தின் கூட்டம், உன் சார்பில் உனக்காக வழக்காடுகிற கூட்டம். அப்போ நாக்கு அவன்கிட்ட விஷமா, உன்கிட்ட பவரா? என்கிட்ட தான் பவர் இருக்கு. என் நாக்க நான் சரியா ஆக்கிட்டோம்னா என்னை சுத்தி 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 நன்மை தான் நடக்குமே தவிர தீமை நடக்க வாய்ப்பே இல்லை ராஜா. ஆமென். தீமை நடக்குமா? நடக்காது. எத்தனை மணிக்கு மைக்க பிடிச்சோம்? அல்லேலூயா. ஆமென், ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல நாக்கு விஷனை இவன் சொல்றான், ஆனா பரிசுத்த ஆவியா நமக்கு சொல்ற, உன் நாக்கு பவர். உன் நாக்கு காட்டையே கொளுத்தி போட்டுரும். அந்த அளவுக்கு அக்கினிமயமான நாவுகள் நம்மக்கிட்ட இருக்கும்போது அந்த விஷ நாவுகள்லாம் என்ன பண்ணாது? தூக்கி தூரப்பட்டு போயிட போ 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 அப்படின்னு விரட்டி விட்டுறணும். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, அவர் சொல்றாரு பாருங்க, 4 கர்த்தாவே கெட்ட ஜனங்களிடமிருந்து என்னை காப்பாற்றும், கொடியவர்களிடமிருந்து என்னை பாதுகாத்து கொள்ளும். அவர்கள் என்னை துரத்தி என்னை காயப்படுத்த முயல்கிறார்கள். அப்பெருமைக்காரர் எனக்காக ஒரு கண்ணியை வைத்தார்கள். என்னை பிடிக்க அவர்கள் ஒரு வலையை வைத்தார்கள், விரித்தார்கள். அவர்கள் என் பாதையில் ஒரு கண்ணியை வைத்தார்கள். இதெல்லாம் இவனுடைய மூடத்தனம். இதெல்லாம் இவனுடைய மூடத்தனம். அப்படின்னு என்ன? அவனே கஞ்சி குடிக்க வழி இல்லாமல் உட்காந்துருக்கான். அவன் உனக்காக எங்கே கண்ணி வைக்க, எங்கே செய்வனை வைக்க, எங்கே மந்திரத்தை வைக்க, எங்கே தந்திரத்தை வைக்க சொல்லு. அவனே ஆஸ்பத்திரிக்கும் ஈசிபத்திரிக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். அவன் ஒன்றையா நினச்சிக்கிட்டு இருக்க, எப்போ பார்த்தாலும் அல்லேலூயா.
அப்படித்தானே தம்பி?